அன்பு விவசாய சொந்தங்களே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதே மறந்துட்டோம். என்ன காரணம்னா, இந்த மாதிரி விவசாயத்தை மட்டும் யாரும் இல்லை. விவசாயம் வச்சுருக்குறாங்க, அதனில் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, அல்லது ப்ரைவேட் வேலையில் இருக்காங்க, கொத்தனாருக்கு உதவியாளராக இருக்காங்க. இப்படி தான் முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை உபரி வருமானமாக பார்க்குறாங்க. அப்படி உள்ள காலகட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதே மறந்துட்டோம். அது நான் கூட இது வரைக்கும் வீட்டில் அவரைக்காய் காய்ச்சா கூட பறிக்க ஆள் இல்லாமல் போய் கடையில் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலையில் தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வயல்லையே பாருங்கள், இப்போ அது நம்மள்கிட்ட பிரித்த பழைய பைப் இருந்துச்சு, அதை வச்சு பந்தல் போட்டிருக்கேன். பந்தல் போட்டே பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருக்கும். 1 வருஷம் நல்ல விளைச்சலாக அவரைக்காய் விளைஞ்சிது. இங்கே அடிக்கிற களைக்கொல்லியாலேயே இந்த செடியெல்லாம் வீணாக போயிடுதுன்னு வச்சுங்களேன். களைக்கொல்லியை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் தான் அந்த நடவு மிஷின் வந்துட்டால் ஓரளவு களைக்கொல்லி அடிக்க தேவை இருக்காதுங்கிறது என்னோடய நினப்பு. இதை மாதிரி ஸ்டீல்லையே நான் பந்தல் போட்டேன். ஏன்னா வருஷம் போட்டு ஆள்கூலி இதெல்லாம் நம்மளால் ஆள்கூலி தாங்க அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் பறிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தேங்காய் பறிக்கிற காசுக்கு தான் தேங்காவே வருது. அதை பார்த்திங்கன்னா கடையிலே வாங்கிக்கலான்னு கூட தோணும். ஆனால் அது மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா வருங்காலத்தில் தேங்காய் 150 ரூபா விற்றாலும் விற்கும். அதுபோல் தான் இப்போ இதுமாரி பைப்புலேயே பந்தல் போட்டேன். ஏன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம சும்மா பந்தல் போட்டுட்ருக்கிறதுக்கெலாம் லேபர் கூலி அதிகமாகிடும். இதில் பார்த்திங்கன்னா அவரை விதை போட்டிருக்கேன். அவரை, பாவை. இது என்ன செய்யணும், அந்த ஓனம் கடிச்சிரும். அது போக அதில் தப்பிச்சு வர்றது தான் செடியாக மாறும். இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வருஷமாவது எப்படியாவது நல்ல விதமாக மண்புழு உரத்தை வச்சு. அங்கே ஒருத்தர் நம்ம ஹரியானாக்காரங்களுக்காக ராக்கெட் ஸ்டவ் செஞ்சிட்ருக்காரு. ராக்கெட் ஸ்டவ் ஐடியா ஃபுல்லாக நான் தான். அது நம்ம அளவுக்கு ஒரு இன்ஜினியரோட யோசிச்சுருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதை நான் அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோவை போடுறேன். வணக்கம். இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயி டு வியாபாரி யூடியூப் சேனல் கே. சுந்தர்.